பண்றல உனக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஒன்ஸ் அப்படியே செம டைம் ஆயிடுச்சு இந்த டைமுக்குலாம் நான் கொரட்டோட்டு தூங்குவேன். இந்த பொண்ணு வந்ததுனால தூக்கம் போச்சு. என் பிள்ளைய தூங்க வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் ரெடியா. ஆனால் என்ன ஆச்சுன்னா சடனாக ஏதாச்சும் வி கிரேவ் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது. இன்னும் பண்ணுறதுனே தெரியல. நம்மக்கிட்ட வேற செஃப் இருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அப்படிலாம் நம்பிடாதீங்க. ப்ராடக்ட் ஃபுல்லாக அவங்க தான் வச்சுருக்காங்க. கடன் பிச்சை கேட்ட கை கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி வந்து கேட்டு பண்ண போகிறோம். பொருள்லாம் சேர்த்து நான் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கொடுத்துருவா, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கேட்குற மாதிரி கேட்டு அப்படியே ஒன்று ஒன்றா தூக்கி பண்ணிக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌனி பண்ண போகிறோம். அது ப்ரௌனியாக வருதா இல்லை செங்கல் இதுவாக போதான்னு தெரியல. எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் எல்லாருமே. 3 பேருக்குமே அதில் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் எல்லா ஒரு கேர்ளுக்குமே வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ஒன்ஸ் இன் அ லைஃப் பேக் லைக் ப்ரௌனி பார்க்கும்போது வி ஷுட் பேக் இட். ஆர் நார்மலாகவே எவ்ரி ஒன் யூஸ் டு பேக் சம்திங். ஏதோ ஒரு ஏஜில் நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஒரு இது வந்துடும். சம்திங் நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து அதை சமைக்கணும். ஆனால் எனக்குலாம் வந்துட்டு வாங்கி சாப்பிடணும் தாங்க இருக்குது. வெளில நிம்மதியாக காசு கொடுத்தோமா டேஸ்ட்டாக கொடுத்தாங்க. தேவையில்லாமல் போயிட்டு பண்ணிட்டு இவெல்லாம் ஒரு வாட்டி கேக் பண்ணதை வாயில் வைக்க முடியல. கல்லு மாதிரி இருந்தது. கத்தி எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணிட்டோம். வெயிட் 1 செகண்ட். இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இல்லை. இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி பண்ணேன். பட் ஆனால் அது யாராலுமே சாப்பிட முடியல. இந்த ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியும் நான் அவளை சரி வான்னு ஒரு கூப்பிட்டுருக்கேனா அப்போ எவ்வளோ ஒரு பெரிய நான் சொல்கிறேன். அல்வா ஒன்று செம்மையாக செஞ்சா கடாயை விட்டு வரல. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்கள் எவ்ரி ஒன் யூஸ் டு பேக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல்னு சொல்லும் போது சிரிச்சா நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? வேணா ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ சிரிச்சதோட பேக் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கா. என்னவோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் நல்லா போயிடும். பட் ஐ ப்ரிஃபர் டு கோ அவுட் அண்ட் ஈட் ஆர் லைக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் ஐ ப்ரிஃபர். ஓகே, ஐ ப்ரிஃபர் ஹோம் குக். 3 பேருக்குமே வெளில ஆர்டர் பண்ணிடு. வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். இந்த வடிவேல் பண்ணுவாங்கல்ல பாக்கெட்ல இருந்து எடுத்து நிஜமா 10 பைசா இல்லைங்க என்கிட்ட. ஏன் பண பிரச்சனை உங்களுக்கு எங்க தெரியும்? ஆக்சுவலி காய்ஸ் பாக்கெட்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் வேற வழி இல்லாமல் நாங்களே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐலைனர், மஸ்காரா, சீரம், காஜல் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். அதை தாண்டி ஒன்று நம்ம போய் இப்போ வந்து பேக் பண்ணலாம். நோண்டாத அவ இப்படி எப்படி இருக்கு. இதை ஃபுல்லாக ஆக்சுவலாக க்ளீன் பண்ணோம். அதை பாருங்க, இது எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியதா. ஸோ இங்கிருந்து இது மேலே வச்ச தப்பா சொல்லுங்க. சரி என்னவோ குக்கரி சேனல்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து பயந்து தான் பண்ண மாட்டோம். எங்கள் இஷ்டத்துக்கு சமைப்போம். பாருங்க சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்கும். சாப்பிட முடியுமா இல்லையா? அது செஞ்சதுக்கு அப்புறமா தனியா பேசுறாங்க கண்ணடிச்சு அங்க பாக்குறாங்க. தனியா பேசுறாங்க. சமைக்க போறோம், பேக் பண்ண போறோம் ப்ரௌனி. இல்ல உண்மையாலுமே பேக் பண்றவங்க கொஞ்சம் பாராட்டணும். வெட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வந்து மூஞ்சில ரியாக்ஷன் கேவலமா கொடுக்காம கொடுத்துட்டு இருக்கேன். லிட்டரலி இதை நான் வந்து உண்மையா கட் பண்ற மாதிரி இப்போ கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அம்மா, why don't we இப்படி பிச்சு போட்டுலாம்ல? ஆக்சுவலாக is it enough or we need to add one more? அவங்க அழகா கட் பண்ணுவாங்கல்ல. ஆமா, அவங்க அழகா கூட தான் இருப்பாங்க. இவ்வளவு வச்சு
அவ கட் பண்றத சொல்ல காய்ஸ். இருந்தாலும் பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த சேனல்லாம் பார்க்கும்போது தெரியும். அவங்களாம் ப்ரொஃபஷனல். உங்க பங்கிடா என்னோட பங்கி. நாளைக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்கக்கூடாது. திருடி சாப்பிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். கேளுங்க, நைட்ல குலோப் ஜாமுன் அம்மா செஞ்சு வச்சாங்கன்னா அவங்க விடிய காலைல ஏஞ்சி பார்க்கணும் வெறும் குண்டாவனும் ஜீராவும் தான் இருக்குமே தவிர ஒன்னா குலோப் ஜாமுன் இருக்காது. 4 சாப்பிட்டு போய் தூங்கிடுவேன். அண்டா வச்சுட்டு சாப்பிடுறது இவன் கிடையாது. அதுதான் நான் போயிட்டு வருவேன், அவ இப்படி போயிட்டு வருவா. நம்ம அப்படியே எங்கேயா போலாம் பேசி சண்டை போட்டு யார் பெருசு அடிச்சு இது ஒரு 4 போட்டுக்கலாமே. சரி காட்டு. गाइस ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். एक्चुअली அது நிறுத்தி தோணடி. என்னடி பிஜிஎம் அது ஒன்று பின்னாடி. அவ்வளோ குட்டிலாம் அவசியம். அங்கே மெல்ட் ஆகணும். ஆயிடும். ஒரு கையில கியூட்டா இருக்குல்ல போடும்போது. எங்க போகுதுங்க? போயிட்டு இருக்கு. ப்ரிப்பரேஷன் வர்க் एक्चुअली போயிட்டு இருக்கு गाइस. எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னும் சாக்லேட்டே குட்டியா மெல்ட் ஆயிடுச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன். ஏதோ இந்த இவ தான் சொன்னா அப்படியே போடுறீ அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் குட்டியா கட் பண்ணலாம்னு நினைச்சேன் गाइस. ஏங்க அந்த பட்டருக்கும் கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுங்க. இப்பவே உருகணும்னா எப்படி உருகும்? சரி ஓகே. ஒண்ணு மாதிரி நம்ம இந்த இது ரெடி பண்ணும்போது பட்டர் போட்டோம்னு வெச்சுக்கோயேன், அது அப்படியே கிளாஸியா தெரியும் சொல்லுவாங்க. இத நான் இன்னும் செய்யவே இல்ல. ப்ரௌனி பண்ணலாம் சொன்னோடனே படுத்துட்டு 4 வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ இந்த அம்மா நமக்கு குறிப்பு சொல்ற மாதிரி சொல்றேன். இல்ல நான் உனக்குல பார்த்தேன், சோ நான் சொல்றேன். என்னது பிகினர்ஸ்க்கு எங்கள மாதிரி பிகினர்ஸ்க்கு சொல்றேன். கிளாஸி ஃபினிஷா தெரியுமா அது பாக்கும்போது? நம்மளெல்லாம் பார்த்து பிகின் பண்ணுவாங்க. கேட்டியா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. that would be an end. கேஸ் நான் சும்மா இப்படி பேசலாம். ஆனா நிஜமா சொல்றேன், இன்னைக்கு நாங்க பண்ற ப்ரௌனி நாளைக்கு ஒரு ப்ரௌனி ஃபேக்டரியே வைக்கிற மாதிரி கூட ஆகும். ப்ரௌனி ஃபேக்டரி गाइस சரி ஓகே வீடியோ கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ரௌனி ஃபேக்டரி ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சிட்டாங்க. இங்க வா நான் சொல்றேன்ல, நீங்க பாரு. Guys, the advantage of having a கடை in வீட்டு வாசல் is we can go hunt anytime. என்ன டைம் வேணா போய் நம்ம என்ன வேணா. நம்மளுக்கே கடை வச்சிருக்கோம் நம்மளே. இப்போ வந்து மைதா மாவு தேடுறதுதான் गाइस ரொம்ப கஷ்டம். எங்க போய் தேடுறது? இத தள்ளி விட்டுக்கலாம். ஐயோ சூப்பரான ஸ்மெல்லா இருக்கு. சின்ன விஸ்க் போடும்ல. யா much இல்ல एक्चुअली இதை விட சின்னது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பவுல் ஃபுல்ல this is much better. விஸ்க் பண்றது கொஞ்சம் வாட்டமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அதை விட இது பெட்டர். எனக்கு அது என்ன அது வந்துட்டு இது மட்டும் தானே பீட் பண்றதுக்கு. நான் அது எனக்கு அந்த விஷயம்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் நான் மிக்ஸி போடுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ஒரு சூப்பரான ஆட்டம் இருக்கும். அதனால மேனுவலே பண்ணிக்கலாம், மிஷின் வேண்டாம். கப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். என்ன போட்டாச்சு. இதுல எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ ஓரமா வச்சுக்கலாம். திருப்பி இப்படி பண்ணா நீ வேற திட்டுவ, ஒரே சைட்ல தான் ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணணும்னு. ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், கிளறும் போது தான் சொன்னேன், மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைப்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒன்று பண்ண போறேன். நக்க போறீங்களா? அட ஆண்டவா, அடுத்து நக்குது வந்து. அது இன்னும் நல்ல டீடைலா கலர் பண்ணல.
கோகோ பவுடர் போடணும். அது வந்து நம்ம லூஸ் கனெக்ஷனாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது அப்பப்போ அந்த மாதிரி ஆயிடும். தூக்கி பண்ண முடியும். போதும். இது கொஞ்சம் டஃப் பண்ணுது. கைஸ் எது ஒன்று காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஸ்டெப் பேக் விட்டுடலாம். ஓகே, அவங்களே பண்ணிட்டோம். இதுதான் அறிவில்லன். அவங்களே அழகா ஸ்பேச்சுலால தான். இது வந்து ஸ்பேச்சுலால பண்ணணும். இல்லை, நான்லாம் இப்படி தான் வேலை சீக்கிரம் முடியாது. எதுவும் இது இப்போ கலண்டி விழணும். நீங்கள் பாருங்க, விழுந்துரும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சம்திங் இஸ் டெம்ப்டிங் மீ டு. ஓ வா ஓ அப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்க முடியல. ஏன்னா ஓ வா அப்படி இல்லை. அந்த வாய்ஸ் வர கொஞ்சம் காட்டு. சேது வசிக்க முடியல गाइस. ஜன்னல் வச்சு சாக்கி போடுவா, மின்னல் அடிக்க தென்றல் அடிக்க. மின்னலோ ஏதோ ஒன்று அடிக்கட்டுங்க. சரி, நான் ஒன்று சொல்லணும். கையோட வந்துருச்சு. இந்த ஸ்பேச்சுலா ரொம்ப சதி பண்ணுது. கோ ஃபார் வெனிலா எசன்ஸ் கைஸ். ஸ்பேச்சுலா விட்டு வர மாட்டேங்குது பாருங்க. ஓகே, I think we need to preheat the oven. So பண்ணுங்க. why don't we proceed? ஸ்பேச்சுலா உடைஞ்சிரும் போல. அது உடஞ்சி 6 மாசம் ஆச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம இல்ல, I don't understand. வெக்கமே இல்லைல்ல உனக்கு கொஞ்சம் கூட. 2 பேரை தனியாக விட்டு வந்திருக்குமே, அட்லீஸ்ட் நம்ம எதுலையாவது கொஞ்சமாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் அதை வந்து எப்படி சொல்றது, என்ன புரியல. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குனாங்க மேடம், வதக்கிட்டு இருக்காங்க இப்போ. டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணேன். ஐயோ உப்பா, ரொம்ப கஷ்டம் இல்லை? அதுக்கப்புறமாட்டி விஸ்க் பண்ணேன். அச்சோ, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேடம் அம்மிக்கல்ல அரைச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாதி நேரம் விஸ்க் பண்ணிட்டு பேச்சு ஒழுங்கா வந்துரும்ல. என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி கதை பேசி அப்படியே சிட்டிங் டைம் பாஸ். நோ பேட் வேர்ட்ஸ், நோ டீப் புட்டிங். ஓகே, இங்கிலீஷை விட டங்கிஷ் நல்லா வருதுன்னு இல்ல. ஸோ गाइस ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங்க்கு போட்டுடலாம். நம்ம பேக்கிங்க்கு போட்டுடலாம். பேக்கிங்க்கு போட்டுடலாம். வாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க, அடிச்சிட போறேன். வைக்குவோமா? என் கூட இருந்தால வந்துருச்சாடே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லாங்குவேஜ். ஓகே, பை, ஐ லவ் யூ. வந்துரு. எப்படி வர போறீங்கன்னு தெரியல. வெளியில வரும்போது ஏதோ பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து வாட்ஸ் டு செல்சியஸ் கன்வர்ஷன் பார்க்கும்போது 700 watts is equal to 350 degrees எனக்கு இந்த Celsius. கால்குலேஷனை விட என் உசுறு முக்கியம். Let's go for it. 35 minutes. No, 30 minutes வச்சுக்கலாம் guys. ஐயோ 30 minutes வச்சுக்கோ. 700 degrees Celsius பார்க்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கா? Look at you. தெரியுதா அந்த உள்ள இருக்க மாய்ஸ்டர்?
Let's see now. Okay. எக்ஸாக்டா முழுக முடியல. ஏன்னா நான் ஆனஸ்டா சொல்றேன், இந்த ஜாகரிலாம் வந்து இந்த பால் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி வாயிலே ஒட்டிக்குது, உள்ள போக மாட்டேங்குது. யூ ட்ரை ஒன்ஸ். நோ ஃபர்ஸ்ட் டைம்க்கு better, much better. I think it'll go well with vanilla ice cream la. Guys, not very bad success. Okay, sound second time la இந்த RX எனக்கு வருமே அந்த சவுண்ட் தெரியும். அந்த சத்தம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சாப்பிடும்போது தெரியுங்க. Not as odd as it sounds, but டஸ்ட்பின் போது டப்பு சவுண்ட் கேக்குமா? அதே ஒரு பீஸ் லைட்டா கீழே அப்பவே விட்டுட்டான். அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட சொன்னதுக்கு போட்டா டப்புன்னு மேல கலத்துக்கு போட்ட மாதிரி. பார்க்கவே it would be very tempting. ஆக்சுவலா சின்ன பவுல்ல கேக் பத்தல, சாரி ப்ரௌனி பத்தல, சாரி கைஸ், நீங்க சாப்பிடுங்க. அதை எடுத்துருவேன். என்ன गाइस, நீங்க ப்ரௌனியை சேர்த்து சாப்பிடுறேன்னு சொல்லி பேர் வெண்ணெல மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? once more அப்படியே கீழே போடு. எப்படி தெரியுமா இருக்கு? அடுப்பு கறி மாதிரி. ஆக்சுவலாக சென்டர் பீஸ் வந்து எதுக்கு அதை காட்டேன், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவளுக்கு வந்ததோ இந்த மாதிரி. பட் இருந்தாலும் ஐம் நாட் கிவிங் அப். பாருங்க, நான் கொஞ்சம் ட்ரைங் டு ஃபைண்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி. வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டு, நைட்டு பசிச்சுதுன்னா மூடிட்டு தூங்குங்க. தேவையில்லாமல் பண்ணி அதை வந்து சாப்பிட முடியாமல் எதுக்கு? ஒத்தி பார்த்ததுலேயே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துட்டா, ஏன்னு தெரியல, அந்த வாசனையே வாந்தி வந்துடுச்சு. நாளைக்கு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வந்துட்டு தெரியல என்ன ஆக போகுதுன்னு. டோன்ட் ட்ரை திஸ், ஓகே? டு ஃபீல் நிஜமாவே ப்ரௌனி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காசு போட்டு சாப்பிட்ருங்க, பெஸ்ட்டு. எனக்கு நான் வந்து ப்ரௌனி, ரெட் வெல்வெட் க்ரீம், சாக்கோ ட்ரஃபிள், இது மூணுமே ப்ரௌனி ஸ்டுடியோ சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கிட்ட இருந்து பிடிச்சு முடிட்டு பண்ணியிருந்துருக்கலாம். நாங்களும் பண்ணி ரொம்ப கேவலமாக இப்போ பண்ணிட்டோம். என்ன தெரியுமா, மணி We started by 12 and the time now is 2:21. Waste. இவ்வளோ நேரம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஆனால் ஃபன்னாக பட் வி ஆர் ஃபன். ஆமாம், அந்த ஸ்மெல்லு, அந்த அழுகுன நாத்தம், அந்த கீழே போட்ட சத்தம், கருகி போன தீஞ்சு போன ஸ்மெல், அந்த தீஞ்சு போன ஸ்மெல், அப்புறம் அந்த கீழே போட்ட லிட்ரலி எங்களுக்காச்சும் தீஞ்சு போன ஸ்மெல்லுன்ட்டு எங்களுக்கு மனசால் உயிர் பயம் எடுத்துக்கிச்சு. எங்க மைக்ரோவேவ் உடஞ்சிட்டு எல்லாரும் இதுவும் இல்லை காய்ஸ், இது இருக்க ஓவனில் வச்சு நான் பண்ணதில்லை, பேக் பண்ணதில்லை. பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, கேக் பண்ணியிருக்கேன், ஆனால் ஓவனில் வச்சு பண்ணதில்லை, குக்கரில் வச்சுருக்கேன். இது வேற இவ இஷ்டத்துக்கு என்ன செல்சியஸ் வைக்கணும்னே தெரியாமல். ஆக்சுவலி வந்துட்டு வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு செல்சியஸ் இல்லை ஃபாரன்ஹீட், ஆனால் இவங்களோட ஓவனில் வந்து இட் இஸ் இன் வாட்ஸ். ஸோ நான் அது கூகுள்லாம் பண்ணி வாட்ஸ் டு செல்சியஸ் கன்வர்ஷன்லாம் போட்டு இஷ்டத்துக்கு வச்சேன், இஷ்டத்துக்கு ஆயிடுச்சு. அதான் பயம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, அந்த விஜய் சமந்தாலாம் ஒரு படத்தில் இருப்பாங்கல்ல, தெரி மூவி, அந்த வெடிச்சிரும்ல, ஸோ அந்த பயம் வந்துருச்சு எனக்கு ஒரு செகண்ட். தண்ணி குடிச்சு தொலை. கேஸ் ஓகே கேஸ், அதான் நான் வந்து சொல்ல வந்தது வந்துட்டு, ரொம்ப பசிச்சுதுன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. லைட்டாக பசிச்சுன்னா மூடிட்டு போத்திட்டு பட்டு தூங்கிடுங்க. நான் நடுவில் இது நமக்கு பிரோஜனப்படாதுன்னு தெரிஞ்சு சொன்னேன். வெளில எடுத்த உடனே பிஸ்கெட் தண்ணியில் தொட்டு சாப்பிட்ருப்பேன். பெட்டர் ஆப்ஷன். 10 ரூபா தான், யாருக்கும் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு ஐ வென்ட் வித் வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ
ஸோ அதனால மேனேஜபிள், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எடுத்தப்போ உண்மையாலுமே எடுத்தப்போ சாஃப்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. டைம் ஆக கல் மாதிரி மாறிட்டு இருக்கு. அது வந்து வாயில போகும்போது இந்த பாகுலாம் வாயில ஒட்டிக்கொள்ளாது. ஐ திங்க் கம்பி பதம் கையில் பார்ப்பாங்க, நான் வாயில பார்த்தேன். ஓகே, இதோட நாங்கள் வந்து வீடியோ முடிச்சிடுறோம். டாட்டா, பாய். டேக் கேர்.